மின்னல் போன்று தோன்றி மறையும் இவ்வாழ்க்கையை நான் விரும்பியது ஏன்? இதற்கு காரணம் எனது விதியின் பயன்தானோ என்றெல்லாம் சாதகன் வியப்புறுகிறான். நமது தற்போதைய வாழ்க்கை நாம் விரும்பி கேட்டு பெற்ற ஒன்று. இந்த வாழ்க்கை நமது விதியின் பயன். கர்மாவின் தாக்குதல்கள் ஏற்படுத்திய கொடூரங்களை பல காலமாக அனுபவித்த காரணத்தால் அச்சாதகன் கடந்த கால கர்மங்களுக்கு இருக்கும் பேராற்றலை, அபரிமிதமான சக்தியை மிகவும் நன்றாக உணர்ந்து கொள்கின்றான். பழைய ஜென்மங்களின் அவிவேகத்தினால் பொருள்களின் உண்மை தன்மையை பற்றிய ஒரு சரியான புரிதலை கொண்டிராததால் அவன் புலன் விஷய நுகர்ச்சி, இன்ப நாட்டம், பணம், சொத்து ஆகியவற்றின் மீதான தனது தீராத தாக்கத்தை தணிக்கும் முயற்சியில் மாய பொருள்களான கானல் நீர் பின்னால் ஓடித் திரிந்தான். In the past lives, due to aviveka or lack of proper understanding of the nature of things, he ran after the mirage of objects to quench the thirst of sense enjoyment, pleasure, seeking wealth, etc. All those desires and efforts to fulfill them form the thick layer of avidya or samskaras, which have harassed him so far. But now he has fully realized the cause of his suffering, and the samskaras are also on the verge of getting exhausted. Just as when the thick layer of dark clouds covering the sun, making it appear as though it were night, start disappearing, the sun becomes slowly visible, so also when the past karmas that troubled him so long are getting finished, he starts having slight glimpses of the might and glory of the Lord in his meditation. பல காலமாக அச்சாதகனை துன்புறுத்தி வந்த பழைய கர்மங்கள் முடிய போகும் தருவாய்க்கு வந்தபோது அவனுடைய தியானத்தில் பலமும் புகழும் வாய்ந்த பெருமானுடைய காட்சியும் லேசாக தெரிய துவங்குகிறது. கூடிய விரைவில் ஞான சூரியனான பெருமானும் முழு மகிமையுடன் தியானத்தில் பிரகாசிப்பார். எனவே அவன் வியந்து கூறுகின்றான், ஓ பெருமானே, எனது விதி, அதாவது கர்ம வினையின் ஆற்றல் எவ்வளவு மர்மமாக உள்ளது பாருங்களேன். அது என்னை மின்னல் போன்ற இந்த நிலையற்ற வாழ்க்கையை விரும்பி தேர்ந்தெடுக்க வைத்து இவ்வுலக விஷயங்களில் விருப்பம் இல்லாமலிருந்து கூட ஆர்வம் கொள்ள செய்து விட்டது. என்றாலும் தங்கள் கிருபையால் அவை இப்பொழுது முடிவடையும் தருணத்திற்கு வந்துவிட்டன. மின்னே நிகர் வாழ்வு. வாழ்வு மின்னல் போல நிலையற்றது. முந்தைய ஜென்மங்களின் அச்சாதகன் விவேகம் எனப்படும் உலகை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் இருந்தான். இப்பொழுது அவனால் சரியான கோணத்தில் பார்க்க முடிகின்றது. இந்த வாழ்க்கை நிலையில்லாதது. இங்கிருக்கும் அனைத்துமே தோன்றி மறையும் தன்மையை கொண்டவை. மாறுவதென்பது இவ்வுலகத்தின் நியதி. மின்னல் தோன்றிய நொடி பொழுதிலேயே மறைவது போல் வாழ்வும் வந்து போகின்றது. எப்படி உணரப்படுவதற்கு முன்னரே மின்னல் மறைந்து விடுகின்றதோ அவ்வாறே இந்த மனித வாழ்க்கையும் நிச்சயமற்றது. இப்பொழுது இருக்கின்றது போல் இருந்து இப்பொழுதே மறைகின்றது. இக்குறுகிய நிச்சயமற்ற வாழ்க்கையும் ஒவ்வொரு தருணத்திலும் நோய், துன்பம், பதட்டம் ஆகியவைகளால் நிரம்பியதாக தான் இருக்கின்றது. நம் கண் முன்னேயே பொருள்களும் மனிதர்களும் அழிவதை தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இருந்தாலும் அவைகளிலிருந்து இன்பம் பெறலாம் என்று ஆசை கொண்டு அவைகளை விட்டுவிடாமல் வெகு கெட்டியாக பிடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். நமது உடல் கூட வியாதி, தேய்வு, மரணம் ஆகியவைக்கு உட்பட்டது. இவ்வுலக பொருள்களும் விரைவில் அழியக்கூடியது. ஒன்று நாமே இறந்து போய்விடுவோம், அல்லது அவைகள் சொல்லிக் கொள்ளாமலேயே எந்நேரத்திலும் வேண்டுமானாலும் நம்மை விட்டு கிளம்பி விடலாம். இவ்வாறெல்லாம் தோன்றி மறையும் தன்மை படைத்தது இவ்வாழ்க்கை என உணராத சாதகன் தன் முந்தைய பல ஜென்மங்களால் மயக்கத்தில் ஆழ்ந்து அவைகளின் பின்னர் வெகுவாக ஓடி கெட்ட கர்மங்களை பலவற்றை செய்தான். தன் கணக்கில் பாவங்களை உருவாக்கினான். ஆனால் இப்பொழுது சரியான புரிதல் மற்றும் குருவின் உபதேசம் ஆகியவை கிடைத்த பின் இவ்வாறு தான் படும் துன்பங்களுக்கு தானே காரணம் என்று சாதகன் உணர்ந்து அதனுடன் சமரசம் செய்து அதை தனது விதி என்று பெரிய மனம் கொண்டு ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் இந்த விதியின் பிடியிலிருந்து விலகி செல்வதற்கான ஒரே ஒரு அருள்மயமான கருணை கடலான முருகப் பெருமானை சரணடைவதுதான் என்று அவன் அறிகின்றான். The body of ours is itself subject to diseases, decay and death, and the things of the world are also perishable. Either we may pass away at any moment or the things may leave us without notice. Yet not realizing this fleeting nature of life, the seeker was under delusion and went after them in early lives and thus created bad karmas for himself. But now, with the dawn of proper understanding and the initiation from the Guru, he clearly sees the karma
which he himself had created earlier, are taking a heavy toll on him. He realizes it, gets reconciled with it, and graciously accepts it as his fate. And he also knows that only means of overcoming his fate is a total surrender to the all merciful Lord, who is Arul Mayam, who is the mass of grace itself. So he accepts that no one is to be blamed for one's problems except oneself. இந்த செய்யுள்ல அவசியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாதகன் அருளை வழங்குமாறு இறைவனிடம் பிரார்த்தனையே செய்யல. பதிலாக இறைவனை அருளே என்று அழைக்கின்றான். பொன்னே, மணியே, பொருளே, அருளே, மண்ணே, மயிலேறிய வாகனனே என்று அழைக்கின்றான். இப்ப இந்த மாதிரி நம்ம இறைவனை கூப்பிடும் போது அவர் எப்படி தாமதம் செய்ய முடியும்? We may wonder why there is so much delay in the descent of divine grace. The Lord has His own reasons. Firstly, He wants that the karmas buried in the avidya that started coming out should exhaust themselves. Secondly, He also wants a seeker's surrender to be complete, which can happen only when he is driven to the extreme of helplessness. Hard earned wealth is valued, more so is divine grace. So the Lord waits and allows the karmas to exhaust themselves, and the seeker continues his daily practice in the midst of all the problems for a considerable long time, pinning his faith in Lord's grace. The Lord is grace itself, a mass of grace. So when addressed such, he could not tarry any more, and lo, he comes as a torrential shower of grace